ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக என்னோடய சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது அம்மாக்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும். சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள நம்ம ஈஸியாக எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரு வீட்லேயும் ஐஸ் குச்சி வச்சுருப்பீங்க. ஐஸ் குச்சி இருந்தால் போதும், குழந்தைங்க சீக்கிரம் குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் கண் மூடி திறக்கங்காட்டி சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி நான் வச்சுருக்க மாதிரி ஐஸ் குச்சியை வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் டிசைனில் குழந்தைங்களுக்கு இட்லி மாவை அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் சொடக்கு போடுற நேரத்தில் நல்லா வெந்து வந்துடும் சூப்பராக. இதில் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, மல்லி இதெல்லாம் சாப் பண்ணி நீங்கள் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். என்கிட்ட எதுவும் இல்லை, காய்கறிலாம் வெஜிடபிள் இல்லை, அதனால் நான் அன்றைக்கி ப்ளைன் தோசை தான் நான் ஊற்றி காமிச்சிருக்கேன். இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எதுவாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இன்னும் வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து சாப்பிடுன்னு நீங்கள் சொல்லவே தேவையில்ல, அவங்களே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டும் நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பேட்சும் நாம் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்க டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தினசரி ரெகுலராக நம்ம வீட்டில் என்ன பயன்படுத்துகிறோமோ அதை வச்சு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது செகண்ட் பேட்சும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. நமக்கே சாப்பிட்ணும் போல் இருந்தது, அந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இது மாதிரி 2 பேட்சும் நம்ம ஊற்றி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், லாலிபாப் மாதிரி பிள்ளைங்க கையில் கொடுத்தீங்கன்னா அவங்களே சாப்பிட்ருவாங்க, எடுத்து சாப்பிட்ருவாங்க. நீங்கள் கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் தோசை ஊற்றி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதும், ஒன்று கூட மிச்சம் இருக்காது. மீண்டும் மீண்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் இது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த டிப்ஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். 3 டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். 3மே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், புதுமையான டிப்ஸாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் குளிக்கிற சோப்பாக இருந்தாலும் வாஷிங் சோப்பாக இருந்தாலும் லாஸ்ட்டாக நம்ம வாஷ் பண்ணி முடிச்சுட்டு குட்டியாக சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி சோப்பெல்லாம் நம்ம குளிக்கிற சோப்பாக இருந்தால் கூட நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் இனி தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட் சீவி எடுத்து எந்த சோப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நான் காமிச்சிருக்க மாதிரி நான் வந்து 4 ஃப்ளேவரில் சோப்பு எடுத்திருக்கேன். 3 ஃப்ளேவர் வந்து குளிக்கிற சோப்பும், ஒரு ஃப்ளேவர் வந்து வாஷிங் சோப்பும் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே நான் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி பீட்ரூட் சீவியில் நீங்கள் சின்ன கண்ணில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்த இந்த சோப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் நம்ம யூஸ் பண்ண திருப்தியும் நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த சோப்பு துருவலை நம்ம என்ன பண்ணலான்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த துருவும் போது சின்னதாக குட்டியாக இருக்கும், அதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதையும் வந்து இந்த மாதிரி கடாயில் போட்டுருங்க. போட்டுட்டு
நம்ம துருவி வச்ச இந்த தூளையும் நம்ம போட்டு ஒரு 2 டம்ளர் அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பாத்திரம் அடிப்பிடிச்சிரும். சோப்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் இல்லையா, அது கொதித்து வரும்போது நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி வரும்போது அடிப்பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா சோப்பு அந்த துருவல் வந்து துருவல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் சீக்கிரமாக. அந்த கட்டியாக கொஞ்சம் பீஸாக நம்ம போட்டோம்ல, அது கொஞ்சம் கரைஞ்சி வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ வந்து இது கூட ஆல்ரெடி இந்த சோப்பு வாசனையாக தான் இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கம்ஃபர்ட் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க, உங்கள் சாய்ஸ் தான். கம்ஃபர்ட் ஊற்றணுன்னு அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கரைஞ்சி வந்துடுச்சு. மெல்ட் ஆகி சோப்பு பூரா நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து ரெஸ்ட்டில் வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதையும் நம்ம ஒரு சிலிக்கான் சோப்பு ட்ரே இருந்தால் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் ஊற்றுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக ஆயில் தேங்காய் எண்ணெய் இருந்தால் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ரிட்டன் சோப் எடுக்கும்போது ஈஸியாக பவுல்லேருந்து ரிமூவ் ஆகி வரும். அதுக்காக தான் நான் வந்து என்கிட்ட கண்ணாடி பவுல் இருந்துச்சு, நான் அதில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம கொதிக்க வச்ச நம்ம கடாய் கூட புத்தம் புதுசு போல் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதில் எந்த ஒரு கரை இருந்தாலும் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் சோப்பு வச்சுருந்தேன். அதை வந்து எடுக்கும்போது கத்தி வச்சு நான் சைட்லலாம் எடுத்து பார்த்தேன் வருதான்னு. சூப்பராக வந்தது. இப்போது நம்ம எடுத்த இந்த சோப்பை நான் உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பவுலில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கும். இப்போ வந்து வேஸ்ட்டுனா நம்ம தூக்கி போடாமல் இதை வந்து இந்த மாதிரி நம்ம ரீயூஸாக சோப்பாக நம்ம மாற்றும் போது நம்ம வெளியிலலாம் போயிட்டு வந்தோம்னா நம்ம ஹேண்ட் வாஷ்லாம் வாங்குவோம் கை கழுவுறதுக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த சோப்பை வச்சு நம்ம கைகள்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றி எடுத்துக்கிட்டோம். ஹேண்ட் வாஷ் வாங்கினோம்னா கடைகள்லாம் பல நூறு செலவு பண்ணி நம்ம வாங்குவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியாக நம்ம வீட்லேயே நம்ம சோப்பு ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், வேஸ்ட்டாக இருக்க சோப்பு துகளை வச்சு நம்ம சோப்பு மீண்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்குமே நமக்கு கண்ணாடி வளையல் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் பிடிக்கும். நானும் நிறைய கலெக்ஷன் வாங்குவேன். ஆனால் வந்து 2 நாளில் நான் கைகளில் போட்டேன்னா உடஞ்சி போயிடும், மனசு வருத்தப்படும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு நம்ம கண்ணாடி வளையல் உடையாமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு அயன் தவாவை ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வாங்கியிருக்க கண்ணாடி புது வளையலை நம்ம இந்த மாதிரி தோசை தவாவில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 3 செகண்ட் மட்டும், அதாவது வளையல் வந்து நல்லா ஹீட் ஆனால் போதும், அதுக்குன்னு ஓவர் ஹீட் பண்ணாதீங்க. நல்லா வளையல் ஹீட் ஆனதையும் மறுபக்கம் திருப்பி வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சு நம்ம எடுக்கும்போது ரொம்ப நாள் கண்ணாடி வளையல் உடையாமல் இருக்கும். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனி பண்ண போகிறவங்களுக்கும் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.